தமிழ் மக்கள் அனைவருக்கும் வணக்கம் நண்பா. இந்த வீடியோவில் என்ன கவர்மெண்ட் ஜாப் பார்க்க போகிறோன்னு பார்த்தீங்க அப்படின்னா, தமிழகத்தில் இருக்கக்கூடிய ஊராட்சி துறையில் பார்த்தீங்கன்னா நம்மளோட தமிழ்நாடு அரசாங்கம் வேலைவாய்ப்பு வந்து அறிவிச்சிருக்காங்க. அதை பற்றி நம்ம இந்த வீடியோவில் ஃபுல் டீட்டெயில்ஸாக பார்க்க போகிறோம். இந்த ஜாப்போட சேலரியை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 71,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 72,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மாத சம்பளம் தருவதாக வந்து வழங்கியிருக்காங்க. நெக்ஸ்ட் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள். சில பேர் 8ஆம் வகுப்புக்கு அதிகமாக கூட படிச்சிருக்கலாம், 10, 12 டிகிரி கூட படிச்சிருக்கலாம். அப்படி படித்தாலும் எந்த பிரச்சனையும் வந்து கிடையாது. நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு நீங்கள் எலிஜிபிள். இந்த ஜாப்போட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் எந்தவித தேர்வுமே இல்லாமல் உங்களை செலக்ட் செய்வதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. தமிழகத்தில் எந்த டிஸ்ட்ரிக்டில் இருந்தாலுமே சரி இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் உங்களால் அப்ளை பண்ணிக்க முடியும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 7/11/2025 சாயந்தரம் 5 மணிக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணியிருக்கணும். ஆன்லைனில் நீங்கள் அப்ளை பண்ண போகிறது கிடையாது. உங்களுக்கு அப்ளிகேஷன் ஃபார்ம் வந்து இருக்குது. அந்த அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணி நீங்கள் போஸ்ட் மூலமாக அனுப்புகிற மாதிரி இருக்கும். நீங்கள் எப்படி ப்ராப்பராக அப்ளிகேஷன் ஃபார்மை ஃபில் பண்ணணும் அப்படின்றது எல்லாமே நான் டீட்டெயிலாக வீடியோக்குள்ள நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ எந்தளவுக்கு வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு இந்த வேலை கிடைப்பதற்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ முடிஞ்சளவு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். ஓகே நண்பா, இதுதான் பார்த்தீங்கன்னா அவங்க அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கேன் நோட்டிஃபிகேஷன். அண்ட் இதுதான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபார்ம். அண்ட் இதுதான் பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் சைட்லேருந்து அஃபிஷியலாக ரிலீஸ் பண்ணியிருக்கக்கூடிய இந்த ஜாப்க்கு கவர்மெண்ட் சைட்லேருந்து ரிலீஸ் பண்ணியிருப்பாங்களே அந்த அஃபிஷியல் வெப்சைட். ஓகேவா, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த வெப்சைட்டோட லிங்க், உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் அப்ளிகேஷன் லிங்க், உங்களுக்கு இந்த நோட்டிஃபிகேஷன் லிங்க், இந்த 3 லிங்க்குமே உங்களுக்கு தனித்தனியாக பார்த்தீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருப்பேன். ஸோ டிஸ்கிரிப்ஷனை செக் பண்ணி பார்த்து உங்களுக்கு இதில் எந்த லிங்க் தேவைப்படுதோ அந்த லிங்கை கிளிக் பண்ணி ப்ராப்பராக அப்ளை பண்ணுங்கள். இதே மாதிரி சூப்பரான கவர்மெண்ட் ஜாப் பற்றி நீங்கள் உடனே தெரிஞ்சுக்கணும், நீங்களும் ஒரு நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஜாயின் பண்ணணும், நம்ம சேனல் உங்களுக்கு அதுக்கு சப்போர்ட்டிவாக இருக்குன்னு நினச்சால் மட்டும் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பெல் சிம்பல் ஐக்கானை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்ற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளுக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஸோ மறக்காமல் இந்த விஷயத்தையும் தயவு செஞ்சு பண்ணுங்கள். அப்போ தான் எனக்கும் வீடியோ போகிறதுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக வந்து இருக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை முடிஞ்சளவு ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பார்த்து எல்லா டீட்டெயில்ஸும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணுங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போய்ட்டு இந்த ஜாப்போட ஃபுல் டீட்டெயில்ஸ் தெளிவாக பார்க்கலாம். ஓகே நண்பா, என்ன ஜாப் போஸ்டிங் கொடுத்துருக்காங்கன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஈப்பு ஓட்டுநருக்கு பார்த்தீங்கன்னா இந்த போஸ்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. சேலரியோட ஸ்டார்டிங் பார்த்தீங்கன்னா 19,500 ஆரம்பிச்சு லெவல் 8ல் பார்த்தீங்கன்னா 71,000 வரைக்கும் பார்த்தீங்கன்னா தருவதா, அதாவது 72,000 வரைக்கும் கிட்டத்தட்ட 100 ரூபா வந்து கம்மி, அது வரைக்கும் உங்களுக்கு தருவதாக வந்து அறிவிச்சிருக்காங்க. வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 18 வயதிற்கு குறைவாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. அதிகபட்ச வயதை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 42 வயதுக்கு அதிகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு இருக்காங்க. ஸோ இந்த 18லேருந்து 42 வயதுக்குள்ளே இருக்கீங்க அப்படின்னா அது எந்த தேதிக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்க அப்படின்னா 1/7/2025 இந்த மாதம் இந்த தேதி இந்த வருடத்துக்குள்ளே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு 18 வயதுலேருந்து 42 வயதுக்குள்ளே இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. இதோட செலெக்ஷன் ப்ராசஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா இன சுழற்சி விவரங்கள் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா SC ST அவங்களாம் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா முன்னுரிமை அடிப்படையில் பார்த்தீங்கன்னா வழங்கப்படும் அப்படின்னு இருக்காங்க. பெண்களுக்கு மட்டும் கல்வி தகுதியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெறும் நீங்கள் 8ஆம் வகுப்பு நீங்கள் பாஸ் பண்ணியிருந்தாலே போதும் இந்த ஜாப்க்கு எலிஜிபிள் அப்படின்னு இருக்காங்க. அதே நேரத்தில் நீங்கள் வந்து லைசன்ஸ் ஓட்டுநர் உரிமம் இருக்கு இல்லையா, அந்த லைசன்ஸ் வந்து உங்கள்கிட்ட கம்பல்சரி இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கணும் அப்படின்னு இருக்காங்க. நெக்ஸ்ட் இந்த ஜாப்புக்கு விண்ணப்ப கட்டணம் இருப்பதா சொல்லியிருக்காங்க. ஸோ விண்ணப்ப கட்டணத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் 50 ரூபா தான் எல்லா கேண்டிடேட்டுமே பே பண்ணுற மாதிரி இருக்கும். அப்ளை பண்ணக்கூடியவங்க எல்லாமே 50 ரூபா தான் நீங்கள் பே பண்ண போகிறீங்க. ஸோ நீங்கள் டிடியாக எடுத்து, அதாவது பேங்க்கில் போயிட்டு நம்ம டிடி கேட்டோம்னா கொடுப்பாங்க இல்லையா, ஸோ அந்த டிடியாக எடுத்து தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஸோ டிடியாக எடுக்கும்போது எந்த நேமில் எடுக்கணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கமிஷனர் பஞ்சாயத்து யூனியன் நாமகிரிப்பேட் அப்படின்ற இந்த இதில் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் டிடியாக எடுத்து அந்த விண்ணப்பத்து கூட சேர்த்து வச்சு நீங்கள் இந்த டிடியும் நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஓகே, இப்போ எப்படி அப்ளிகேஷன் ஃபில் பண்ணலாம் அப்படின்றத வந்து நம்ம பார்க்கலாம். இந்த இடத்துல வந்து உங்களோட ஃபுல் நேம் வந்து எழுதிக்கோங்க. ஸோ பாலினத்தை வந்து சூஸ் பண்ணிக்கோங்க, பெண்ணாக இருந்தாலும் சூஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட தந்தை இல்லைனா உங்களோட கணவரோட பேரை வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. பிறந்த நாள் மாதம் வருடம் வந்து மென்ஷன் பண்ணிவிட்டு இந்த இடத்துல உங்களோட ஃபோட்டோஸை வந்து ஒட்டிட்டு அது கூட சேர்த்து உங்களோட சிக்னேச்சரும் வந்து போட்டுக்கோங்க. 1/7/2025 இந்த தேதி இந்த வருடம் இந்த மாதத்துக்குள்ளே உங்களுக்கு என்ன வயது அப்படின்றத வந்து இதில் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்களோட கல்வி தகுதி, உங்களோட ஓட்டுநர் உரிமம் இருந்துச்சு அப்படின்னா அந்த வாங்கின டேட் இருக்கும் தெரியுமா, நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வாங்கும்போது அதில் உங்களோட லைசன்ஸில் பார்த்தாலே தெரியும் அந்த டேட் வந்து இந்த இடத்துல நீங்கள் மென்ஷன் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களுக்கு வாகனம் ஓட்டுவதில் முன் அனுபவம் இருக்குன்னு வேணும்னு சொல்லி இருந்தாலே அப்படி இருந்துச்சு அப்படின்னா எத்தனை ஆண்டுகள் உங்களுக்கு இருக்குது அப்படின்றத வந்து இதில் நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் உங்கள் குடும்ப அட்டையோட எண்ணு வந்து மென்ஷன் பண்ணிக்கோங்க. இப்போ நீங்கள் இருக்கக்கூடிய தற்போதைய முகவரி வந்து எழுதிக்கோங்க.
இந்த இடத்துல ஸ்டாண்டர்டாக இருக்கக்கூடிய உங்களோட நிலையான முகவரி இருக்கும் இல்லையா, வீட்டு அட்ரஸ், அதை வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இந்த இடத்துல உங்களோட இமெயில் ஐடி அண்ட் மொபைல் நம்பர் ரெண்டையும் கம்பல்சரி நீங்கள் போடுற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவர், எந்த வகுப்பு, என்ன பிரிவு, உங்களோட சொந்த மாவட்டம் என்ன அப்படின்றத வந்து நீங்கள் மென்ஷன் பண்ணுங்க. நீங்கள் முன்னுரிமை அடிப்படையில் நீங்கள் அப்ளை பண்ண போறீங்க அப்படின்னா அதோட டீட்டெயில்ஸ் எந்த முன்னுரிமை வந்து உங்கள்கிட்ட இருக்குது நான் சொல்லியிருந்தேன் இல்லையா, ஸோ அதில் வந்து எந்த வந்து உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்ற டீட்டெயில்ஸ் வந்து எழுதி அதோட ஜெராக்ஸ் காப்பியும் நீங்கள் சேர்த்து வச்சு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். நெக்ஸ்ட்டு உங்கள் அப்ளிகேஷன் மட்டும் இல்லாமல் உங்கள் கீழே கொடுத்துருக்கக்கூடிய இது எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்புகிற மாதிரி இருக்கும். மேக்ஸிமம் இது எல்லாமே உங்கள்கிட்ட இருக்கும், அப்படி இல்லைனா பிரச்சனை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் இருக்கிறது எல்லாத்தையுமே வச்சு வந்து அனுப்புங்க. ஸோ என்னென்ன மாதிரி அனுப்பணும் அப்படின்னா உங்களோட கல்வி சான்றிதழ் அதோட சர்டிஃபிகேட் இருக்குல்லையா அதோட ஜெராக்ஸ் காப்பி, அப்புறம் பள்ளி மாற்று சான்றிதழோட ஜெராக்ஸ் காப்பி, ஜாதி சான்றிதழ், அப்புறம் ஓட்டுநர் உரிமம் லைசன்ஸு, அப்புறம் உங்களுக்கு வந்து 5 ஆண்டுகள் ஓட்டக்கூடிய முன் அனுபவ சான்று இருக்கு இல்லையா, ஸோ அதை வந்து நீங்கள் வச்சு அனுப்பணும். நீங்கள் முன்னுரிமை சான்றில் வர்றீங்க அப்படின்னா அதை நீங்கள் வச்சு அனுப்பலாம். அப்படி நீங்கள் வரலை அப்படின்னா அது வந்து தேவை கிடையாது. இதில் சான்றுகள் எதுவும் உங்கள்கிட்ட இருக்குன்னா அதையும் நீங்கள் வச்சு அனுப்பலாம். அப்படி இல்லைனா வந்து உங்களுக்கு தேவை கிடையாது. ஆதார் அட்டை அல்லது வாக்காளர் அடையாள அட்டை இல்லைனா குடும்ப அட்டை இல்லைனா வீட்டு வரி ரசீது இதில் ஏதாவது ஒன்று மட்டும் நீங்கள் ஜெராக்ஸ் காப்பி வச்சு அனுப்புனா போதும். நீங்கள் இந்த போஸ்ட் மூலமாக நீங்கள் அனுப்பும்போது உங்களோட அப்ளிகேஷன் ப்ளஸ் இந்த ஜெராக்ஸ் காப்பி எல்லாமே நீங்கள் வச்சு அனுப்பணும். ஸோ எல்லாமே உங்கள்கிட்ட இருக்குது அப்படின்னா நீங்கள் எல்லாமே இந்த இடத்துல டிக் மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. இல்லை ப்ரோ என்கிட்ட வந்து இப்போ எக்ஸாம்பிளுக்கு சொல்ல போனால் முன்னுரிமை சான்று இல்லை அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எதுவுமே பண்ண வேணா எம்டியாக விட்டுருங்க. பட் நீங்கள் என்ன மாதிரி ஜெராக்ஸ் காப்பிலாம் வச்சு அனுப்புறீங்களோ அது எல்லாத்துக்கும் டிக் மார்க் மட்டும் நீங்கள் போட்டுக்கோங்க. ஸோ எல்லாமே எழுதி முடிச்சுட்டு உங்களோட இந்த கவர் இருக்கும் தெரியுமா, அந்த கவரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா 10x inches போஸ்டல் கவர் தான் நீங்கள் வாங்கணும். நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் போய் கேட்டாலே அவங்களே சொல்லுவாங்க, என்ன கவர்னு கேட்டால் அவங்களே சொல்லுவாங்க. ஸோ அந்த கவரை வாங்கி அந்த கவரோட மேலே தான் பார்த்தீங்க அப்படின்னா உங்களோட முகவரி இருக்குது தெரியுமா, உங்களோட அட்ரஸ் இருக்குது தெரியுமா, அந்த அட்ரஸை எழுதி இவங்க கொடுத்துருக்க அட்ரஸுக்கு நீங்கள் அனுப்புகிற மாதிரி இருக்கும். ஃபைனலாக எந்த நாள்லேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த நாள் டேட் போட்டுக்கோங்க. எந்த இடத்துலேருந்து அப்ளை பண்ணுறீங்களோ அந்த இடத்த போட்டு இந்த இடத்துல உங்களோட சிக்னேச்சரை போட்டுக்கோங்க. அவ்வளோதான், நீங்கள் அப்ளிகேஷன் ஃபில் பண்ணி முடிச்சாச்சு. ஸோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் இருக்குது தெரியுமா, அந்த நோட்டிஃபிகேஷனுக்கு கீழே பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய அப்ளிகேஷன் ஃபார்மும் உங்களுக்கு வந்து கிடைச்சிடும். ஸோ யாரும் கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க என்ன ப்ரோ காணுமேன்னு சொல்லிட்டு. ஸோ அஞ்சல் பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு 10x4 சாரி 10 கிடையாது 10x4 சொல்லி நீங்கள் போஸ்ட் ஆஃபீஸில் கேட்டிங்கன்னா அவங்க அந்த அஞ்சல் கவர் கொடுப்பாங்க. அந்த கவரில் தான் பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணக்கூடிய கவரை வாங்கி நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அனுப்ப வேண்டிய முகவரி பார்த்தீங்க அப்படின்னா ஆணையர் ஊராட்சி ஒன்றிய அலுவலகம், நாமகிரிப்பேட்டை, நாமக்கல் மாவட்டம், பின்கோடு 637406. ஓகேவா, இந்த அட்ரஸ் தான் பார்த்தீங்கன்னா நீங்கள் போஸ்ட் மூலமாக நீங்கள் அப்ளை பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் அப்ளை பண்ணி முடிக்க வேண்டிய கடைசி தேதி 7/11/2025 சாயந்தரம் 5:45 மணிக்கு முன்னதாகவே பார்த்தீங்க அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணி முடிச்சிருக்கணும். இன்கேஸ் இந்த அட்ரஸுக்கு பக்கத்தில் தான் நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் அந்த ஆஃபீஸுக்கு போய் கூட உங்களோட அப்ளிகேஷன் ஃபார்மை நீங்கள் கொடுத்துக்கலாம். இல்லை ப்ரோ நான் வெளியூரில் இருக்கேன் அப்படிங்க நினைக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் ஸ்பீட் போஸ்ட்டோ இல்லை நார்மல் போஸ்ட்டோ எந்த போஸ்ட் வந்து சீக்கிரமாக போய் கிடைக்குமோ, இந்த லாஸ்ட் டேட்டுக்கு முன்னாடி போய் கிடைக்குமோ அந்த போஸ்ட் மூலமாக பார்த்தீங்கன்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம். ஒன்ஸ் உங்களோட அப்ளிகேஷன் வந்து அவங்களுக்கு செலக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா நெக்ஸ்ட்டு நீங்கள் எந்த அட்ரஸ் கொடுத்துருக்கீங்களோ அந்த அட்ரஸ்க்கு தான் எந்த இடத்துல உங்களுக்கு நேர்காணல் நடக்கும் அப்படின்ற தேதியும் சரி இடமும் சரி உங்களுக்கு வந்து சொல்லுவாங்க. அதை நீங்கள் ஃபாலோ பண்ணி நெக்ஸ்ட் நீங்கள் நேர்காணலுக்கு நீங்கள் போகிற மாதிரி இருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு ரிட்டன் போஸ்ட் வரல அப்படின்னா இந்த ஜாப்க்கு நீங்கள் செலக்டட் இல்லை அப்படின்றத மட்டும் நீங்கள் நோட் பண்ணிக்கோங்க.